अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहू। अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम। बिस्मिल्लाहिर रहमानिर रहीम। इन्नल हम्दुलिल्लाह नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुहु व नऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अनफुसिना व मिन सय्यिआति अअमालिना। मय यहदिहिल्लाहु फला मुदिल्ल लहु व मय युद्लिल फला हादिय लहु व अशहदु अन ला इलाहा इल्लल्लाह वहदहु ला ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். இன்று எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு நேரம் மனிதன் அதிகம் இழக்கும் செல்வம். ஒரு மனுஷன் எதெல்லாம் இழந்தோன்னு சொல்லிட்டு கவலைப்படுறான், ஆனால் ஒரு நாளும் அவனுடைய நேரத்தை தான் இழந்துட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் உணர்றதும் இல்லை. அவன் கவலைப்படக்கூடிய கடைசி நிமிடம் அவனுடைய மரணமாக தான் இருக்குது. சூரா அஸ்ரில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான், வல் அஸ்ர் இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர் இல்லல்லதீன ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத்தி வ தவாஸவ் பில் ஹக்கி வ தவாஸவ் பிஸ் ஸப்ர். காலத்தின் மீது சத்தியமாக, அல்லாஹ் காலத்தின் மீது சத்தியம் செய்யும் பொழுது மனிதனுடைய கவனத்தை அவன் பக்கம் இழுக்கிறான். மனிதன் நஷ்டத்தில் தான் இருக்கிறான் அப்படின்னு சொல்கிறான். அப்படி மனிதன் நஷ்டத்தில் இருக்கிறான் அப்படின்னு சொல்லும் பொழுது மனிதன் எதெல்லாம் தேடி ஓடுறான். அவனுடைய பொருளாதாரத்துக்காக அவனுடைய வாழ்க்கையவே அவன் இழக்கிறான். கடைசியில் அவனுடைய நேரம் எங்கே நிற்கிது? மரணத்தில் தான் நிற்கிது. அந்த நேரம் அந்த மரணத்தில் நிற்கும் பொழுது அப்போ தான் உணர்றான், நமக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் அவகாசம் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடாதா. அல்லாஹ் நேரத்தின் மேல் சத்தியம் செய்யும் பொழுது அந்த நேரத்துடைய மதிப்பை நமக்கு காட்டுது. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவங்க சொல்கிறாங்க, இந்த சூறா மட்டும் இருந்தாலும் மனிதர்களுக்கு போதும் அப்படின்ட்டு. சஹாபாக்கள் எல்லாம் அவங்க ஒன்று கூடி பேசிட்டு அவங்க விலகும் பொழுது ஒருவருக்கொருவர் என்ன சொல்லுவாங்க, இந்த சூரவல் அஸ்ரை ஓதிட்டு தான் அவங்க திரும்புகிறாங்க. ஏன்னா ஒருவருக்கொருவர் இந்த நேரம் எப்படிப்பட்டது, நம்ம என் நேரத்தை நல்ல முறையில் செலவு செய்கிறோமா அப்படின்னு சொல்லி அவங்களையும் நினைவுபடுத்தி கொண்டுருக்காங்க. மறுமை நாளில் நம்ம 2 கேள்விகளுக்கு நம்ம பதில் சொல்லாமல் இந்த நம்மளுடைய கால் நகராது. சூரா அல் முஃமினூன்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறா 112 114 வசனத்தில், நீங்கள் பூமியில் எத்தனை ஆண்டுகள் இருந்தீர்கள் அப்படின்ட்டு மனிதர்களை கேட்கும்போது அவங்க சொல்லுவாங்களாம், ஒரு நாள் அல்லது ஒரு நாளுடைய ஒரு பகுதி மட்டும் அப்படின்னு சொல்லுவாங்களாம். அப்போ இந்த உலக வாழ்க்கை நம்ம எவ்வளோ பெருசாக நமக்கு தெரியுது, அதில் நம்ம எவ்வளோ எல்லாம் ஓடிக்கிட்டே இருக்கோம். ஆனால் அந்த மறுமையில் நம்ம போய் சொல்லக்கூடியதான் இந்த ஒரு நாளுடைய ஒரு பகுதி அப்படின்னு சொல்லி முடிச்சுறாங்க. அப்போ இந்த ஒரு நாளுடைய ஒரு பகுதிக்காக மட்டுமா நம்ம இந்த உலகத்தில் நம்ம ஓடிக்கிட்டே இருக்கோம்? கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தா அந்த நேரத்தை சரியான முறையில் செலவு செய்ய ஆரம்பிப்போம். மனிதன் 2 நேமத்துகளை பற்றி அவன் நஷ்டமடைகிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, மனிதன் 2 நேமத்துகள் பெரும்பாலும் நஷ்டமடைந்தவனாக தான் இருக்கான். ஒன்று ஆரோக்கியம் மற்றும் ஓய்வுடைய நேரம். சஹீஹ் புகாரில் 6412 ஹதீஸாக இது இருக்குது. ஆரோக்கியம் இருக்கும்போது என்ன செய்ய மாட்டோம், நம்மளுடைய நேரம் எல்லாம் வீணாகுது. நோய் வந்தால்தான் தெரியும் நேரத்துடைய மதிப்பு. 5க்கு முன் 5 பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. முதுமைக்கு முன் இளமை, நோய்க்கு முன் ஆரோக்கியம், வறுமைக்கு முன் செல்வம், வேலை பளுக்களுக்கு முன் ஓய்வு, மரணத்திற்கு முன் வாழ்க்கை. இது எல்லாமே ஒரு மனிதன் இழந்து கொண்டே இருக்கிறான். இது எல்லாமே எதை நோக்கி பயணிக்கிறது? நேரம் தான் அவனுடைய வாழ்க்கையை இழக்கும் போது இது எல்லாமே இழந்தது. அந்த நேரத்தோடு அவனுடைய கவனம், அவனுடைய ஆரோக்கியம், அவனுடைய இளமை இது எல்லாமே சேர்ந்து இருந்தது அப்படின்னா அவனுடைய நேரத்தை சரியான முறையில் அவன் பயன்படுத்துகிறான். இது சூரா ஹாக்கிமில் 7846 ஹதீஸாக இது பதிவிடப்பட்டிருக்கு. நேரம் பற்றி சொல்லும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, மறுமை நாள் மனிதன் 4 விஷயங்களை பற்றி கேள்வி கேட்காமல் நகர மாட்டான், அவன் வாழ்க்கையை எதில் கழிச்சான் அப்படின்ட்டு. இது திருமதியில் 2417 ஹதீஸாக இருக்குது. வாழ்க்கை நேரம், இந்த வாழ்க்கையுள்ள நேரம் தான் நமக்கு முழுமையாக பயணிக்குது. அந்த நேரம் தான் நம்மளுடைய மூலதனமாக இருக்குது. அந்த நேரத்தை சரியான முறையில் பயன்படுத்தணும் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் வெற்றி பெற்றவர்களாக இருக்கும். அந்த நேரத்தை சரியான முறையில் பயன்படுத்தாதவங்க அவங்களுடைய செல்வம் எது, அந்த நேரத்தை இழக்கிறான். நம்ம இன்றைய வாழ்க்கையை எப்படி தான் நம்ம கழிச்சிட்ருக்கோம்? ஒரு பணத்தை மனுஷன் இழந்தால் சம்பாரிச்சலாம், ஒரு உடைமை இழந்தால் வாங்கலாம், ஆனால் ஒரு நிமிடம் போனால் திரும்ப கிடைக்கவே கிடைக்காது. இன்று நம்மளுடைய வாழ்க்கை எப்படியெல்லாம் போயிட்டுருக்கு? எத்தனை மணி நேரம் மொபைலில் இருக்கிறோம்?
எத்தனை மணி நேரம் குரான் ஓதுறோம், எத்தனை மணி நிமிடம் நம்ம திக்ரு செய்கிறோம், எத்தனை மணி நேரம் பயனற்ற பேச்சு பேசுகிறோம். இது எல்லாமே நமக்கு நாமே கேள்விகள் கேட்டுக்கொண்டு நிச்சயமாக நேரத்தை நம்ம சரியான முறையில் செலவு செய்ய வேண்டும். அப்படி சரியான முறையில் செலவு செய்யாத ஒரு மனிதன் நஷ்டத்தில் தான் இருக்கிறான். அவனுடைய முழுமையான செல்வம் நேரம் தான். அந்த செல்வத்தை இழந்து கொண்டே இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய உரையை முடிக்கிறேன். வாஹிதுனா அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.